Hi kids, welcome to Centerman Maths YouTube channel. இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 9.1ல இருக்கிற 6th கொஸ்டின் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்ல நம்ம வந்து 1 to 5 சம்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல இன்ட்ரோடக்ஷனும் போட்டிருக்கேன். இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை பார்த்துட்டு இதுக்கப்புறமா இந்த சம்ஸோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும், சரிங்களா? ஸோ முதல்ல இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை பாருங்க. அப்படியே ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து சம் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நடுவுல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு பெட்டர் கிளாரிட்டின்றது கிடைக்காது, சரிங்களா? ஸோ அதனால ப்ரீவியஸ்ல இருந்து வீடியோவை பாருங்க, சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த சம் பார்ப்போம். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 1.5 meter tall boy standing at some distance from a 30 meter tall building, சரிங்களா? அதாவது ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்கோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 30 மீட்டர் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான். அவனோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1.5 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்ப இங்க இருந்து, அதாவது இங்க இருந்து இந்த ஏன்ற டிஸ்டன்ஸ்ல இருந்து அந்த பில்டிங்கோட டாப்ப அவன் பார்க்கணும், சரிங்களா? அடுத்தது இங்க என்ன சொல்லுது, the angle of elevation from the sides to the top of building increases from 30 degree to 60 degree. எப்ப வந்து angle of elevation மாறும் அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருந்து பார்க்கும்போது, ரொம்ப கிட்ட 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 போய் பார்க்கும்போது அதோட எலிவேஷன் வந்து வளர்ந்துட்டே இருக்கு. இப்ப கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்க்கும்போது எவ்வளவு ஹைட் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். கிட்ட நெருங்க 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 அது என்ன ஆகும், அவன் வந்து இங்க இருந்து இந்த ஆளே இங்க இருந்து இங்க வரும்போது, இங்க இருந்து இங்க வரும்போது, இங்க இருந்து இங்க வரும்போது, அப்போ அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தலையை ரொம்ப மேல தூக்கி ரொம்ப பார்க்க வேண்டியது இருக்கும். அப்ப எலிவேஷனும் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, சரிங்களா? அடுத்தது இங்க இங்கேயும் அதுதான் நடக்குது, சரிங்களா? 30 டிகிரி ஆனது 60 டிகிரியா மாறி இருக்கு. as he walks towards the building, சரிங்களா? find the distance he walked towards the building. அதாவது இவன் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் 30 டிகிரி எலிவேஷன்ல இருந்தது 60 டிகிரி எலிவேஷனா மாறி இருக்கு. அப்போ இந்த 30 to 60யா மாறுறதுக்கு அவன் எவ்வளவு டிஸ்டன்ஸ் நடந்திருக்கான், சரிங்களா? எவ்வளவு டிஸ்டன்ஸ் அவன் வந்து கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எலிவேஷன் 30ல இருந்து 60யா மாறி இருக்கு. இந்த இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம இங்க கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்க. இதுக்கு முதல்ல நம்மளுக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் எலிவேஷன் இருக்கிறதுனால ரெண்டு டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து இங்க ஃபார்ம் ஆகுது. இன்னொன்னு இந்த பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி ஹை இருக்கு. இந்த ஆளும் 1.5 மீட்டர் டால் இருக்காங்க. இப்போ இந்த பில்டிங்ல இருந்து இந்த பர்சனோட அந்த ஐ கான்டாக்ட் வரைக்கும் இருக்கிற அந்த ஹைட்டை வந்து நம்ம கட் பண்ணிட்டானா நம்மளால ஆக்சுவல் எலிவேஷன் ஹைட்ன்றது நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ அப்போ இந்த 30 மீட்டர் டால் பில்டிங்ல இந்த பர்சனோடைய இந்த ஹைட்டையும் நம்ம முதல்ல கட் பண்ணிடணும், சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இந்த பிஆர், ஓகே, பிஆர் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஹி வாக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து என்ன வேணும், ஒண்ணு வந்து பேஸ் இருக்கணும், இல்ல இந்த ஹைட் இருக்கணும். இந்த ஹைட்டை தான் நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே க்ளூ. ஸோ அதனால நம்ம ஹைட்டை முதல்ல கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ இங்க பிஆர் அப்படின்றது என்ன, அதாவது இந்த டிஸ்டன்ஸ்ன்றது என்னன்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த பர்சனோட டிஸ்டன்ஸ் நம்ம மைனஸ் பண்ணணும். அதுதான் நம்மளோட பிஆர். ஸோ இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா பிக்யூ, ஓகே, மைனஸ் ஏஎஸ், ஓகே, மைனஸ் ஏஎஸ். இப்போ நம்ம இதை பிஆர்ன்றது அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னா டோட்டல் வந்து 30, ஓகே, மைனஸ் ஏஎஸ் வந்து 1.5 அந்த பர்சனோட டிஸ்டன்ஸ். இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது 28.5, சரிங்களா? அப்போ பிஆர் அப்படின்றது என்ன, பிஆர் அப்படின்றது 28.5, சரிங்களா? அப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா 28.5, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள நம்ம இங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இன்னர் ட்ரையாங்கிள், அவுட்டர் ட்ரையாங்கிள். நான் இங்க முதல்ல வந்து இந்த இன்னர் ட்ரையாங்கிள எடுக்கிறேன், சரிங்களா? இந்த
இந்த இன்னர் ட்ரையாங்கிள நான் வந்து எடுக்கிறேன். இந்த இன்னர் ட்ரையாங்கிள்ல பார்த்தீங்கன்னா 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு இப்போதான் கண்டுபிடிச்சோம். இது வந்து 28.5 சரிங்களா? பர்பண்டிகுலர் இருக்கு, பேஸ் இல்லை. ஸோ இந்த பர்பண்டிகுலரையும் பேஸையும் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பர்பண்டிகுலர் பை பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேன்ல தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால நான் டேன் எடுக்கிறேன். டேன் 60 டிகிரி நான் எடுக்கிறேன். tan 60 வந்து என்ன P by B. பர்பண்டிகுலர் வந்து 28.5 ஓகே பை பேஸ் வந்து எனக்கு தெரியாது. ஸோ அதனால BR நான் அப்படியே வச்சுக்கிறேன் சரிங்களா? BR அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்தது இங்க tan 60 உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியணும். இங்க tan 60 ஓட வேல்யூ வந்து √3 சரிங்களா? ஸோ அதனால நான் tan போட்டது பதில் அதை √3 அப்படின்னு போட்டுக்கிறேன். 28.5 by BR. இப்போ அடுத்தது இது என்ன ஆகும்? இந்த BR இங்க போகும், இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறது இங்க கீழே வந்துடும் சரிங்களா? அப்போ BR ஈக்குவல் டு 28.5 by √3 சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம இந்த உள்ள இருக்கிற இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம வெளியே இருக்கிற ட்ரையாங்கிள் இந்த பிக் ட்ரையாங்கிளையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதாவது இந்த ட்ரையாங்கிள் மொத்தமா இதுதான் பெரிய ட்ரையாங்கிள் ஓகே. இந்த பெரிய ட்ரையாங்கிள் மொத்தமா ட்ரை பண்ணுவோம். இதோட டிகிரி வந்து நம்ம அவங்களுக்கு 30 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து PAR சரிங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க 30 கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளுக்கு பர்பண்டிகுலர் இருக்கு, பேஸ் இல்லை. ஸோ நான் வந்து பர்பண்டிகுலரையும் பேஸையும் இருக்கிற மாதிரி அந்த ரேஷியோ எடுத்திருக்கேன். ஸோ tan தான் எடுக்கிறேன். tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா அதே PR வரும். கீழே வந்து பேஸ் மற்றும் AR அப்படின்னு வரும் சரிங்களா? இப்போ tan 30 உடைய வேல்யூ என்னன்னு பார்க்கணும். tan 30 உடைய வேல்யூ வந்து 1/√3 ஈக்குவல் டு சரியா? இப்போ PR ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 28.5. AR ஓட வேல்யூ தெரியாது, நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து கிராஸா நான் வந்து மல்டிப்ளை பண்ண போறேன். மல்டிப்ளை பண்ணும்போது 1 into AR வந்து AR இருக்கும். இது என்ன ஆகும் 28.5 அப்படிங்கிறது மாறும் சரிங்களா? இப்போ நம்ம வந்து ரெண்டுக்குமே வந்து பேஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா? இப்போ இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த 28.5ன்றது இந்த டோட்டல் இந்த டோட்டல் பேஸ். இதுல இருந்து இதுக்கு தனியா அதாவது இந்த B2R இது மட்டும் தனியா இந்த பேஸும் நம்மகிட்ட இருக்கு. இதுல நமக்கு வேண்டியது என்னன்னு பார்த்தோம். இதுதான் நம்ம பார்த்தோம், இதுதான் நம்மளுக்கு வேணும் இல்லையா? இந்த பாட்டு தான் நம்மளுக்கு வேணும் ஓகே. ஸோ இந்த பாட்டை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த டோட்டல் ARல இருந்து BR மைனஸ் பண்ணிட்டோம்னா இது நம்மளுக்கு கிடைச்சிடும் சரிங்களா? ஸோ அப்ப எழுதலாமா? AB ஈக்குவல் டு ஓகே AR மைனஸ் BR ஓகே. இப்ப AR வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 28.5 ஓகே மைனஸ் ஓகே 28.5 by √3 ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து டினாமினேட்டர் ஒண்ணு இல்லைன்னா கீழே 1 இருக்கிறதா இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம வந்து டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ணிட்டு எல்சிஎம் எடுத்து ஈக்குவல் பண்ணி அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ டினாமினேட்டர் எல்சிஎம் எடுக்கணும்னா இங்கேயும் √3 வரணும் இல்லையா? அப்போ √3 கிராஸா மல்டிப்ளை பண்ணலாம். 3ஆல இந்த டேர்மை நான் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது √3 into 3 becomes 3. ஸோ அப்போ இது என்ன ஆகும் 28.5 into 3 ஓகே மைனஸ் 28.5 கீழே காமனா √3 அவ்வளோதான் இருக்கும் சரிங்களா? இந்த √3 இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் 28.5 into 3 அதை மல்டிப்ளை பண்ணும்போது 85.5 மைனஸ் 28.5 கீழே √3 இருக்கும். இப்போ இந்த 85.5ல இருந்து 28.5 நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 57 by √3 அப்படின்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஏன்னா கீழே வந்து ரூட் நம்பர்ஸ் இருக்க முடியாது. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இது என்ன ஆகும் 57√3 by 3 அப்படின்னு வரும். மறுபடியும் இந்த 57 3யும் நம்மளால 3 டேபிள்ல கட் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது 19 வரும். 19√3 சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19√3 தான் நம்மளுடைய ஆன்சர். இந்த 19√3 அப்படின்றது என்னன்னா
இவர் வந்து இவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ கடந்து போனதுக்கு அப்புறம் சரிங்களா, அதாவது ஏன்ற பாயிண்ட்ல இருந்து 19√3 அப்படின்ற டிஸ்டன்ஸ் அவர் கடந்து வீக்கு வந்ததுக்கு அப்புறம் 30 டிகிரி எலிவேஷன்ல இருந்து 60 டிகிரி எலிவேஷன் அது மாறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகே, தேங்க்யூ கிட்ஸ். Question பார்த்தீங்கன்னா, from a point on the ground, the angle of elevation of the bottom and top of the transmission tower fixed at the top of 20-meter high building on 45 degree and 60 degree. அதாவது இங்க வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பில்டிங் மேல ஒரு எலிவேஷன் ஒண்ணு வச்சிருக்காங்க. சரிங்களா, இந்த பில்டிங்கோட டாப் இந்த எலிவேஷனோட ஒரு டிரான்ஸ்மிஷனோட டாப். சரிங்களா, பில்டிங்கோட டாப் டிரான்ஸ்மிஷனோட டாப் 145 160. பில்டிங்கோட டாப் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து 45 டிகிரி. அதுக்கு மேல நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் வச்சிருக்காங்க, ஸோ அதனால அதுக்கு 60 டிகிரி. சரிங்களா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் டவர். அப்படின்னா இந்த மேல இருக்கிற இந்த டிரான்ஸ்மிஷன் டவரோட ஹைட் என்ன, அதுதான் நமக்கு வந்து கொஸ்டின். சரிங்களா, இப்ப இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த கொஸ்டினுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்குன்னா அந்த 2 ட்ரையாங்கிள்ல இருந்து ஒரு ட்ரையாங்கிளை நம்ம முதல்ல கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா, அதுக்கு நான் முதல்ல இந்த சின்ன ட்ரையாங்கிள், ஓகே, இந்த ட்ரையாங்கிளை நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் டிசிபி. ஓகே, இன் ட்ரையாங்கிள் டிசிபி இந்த ட்ரையாங்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா tan தான் நான் எடுக்கிறேன். ஏன்னா இங்க எனக்கு ஹைட் இருக்கு, பேஸ் இல்லை. ஸோ அதனால ஹைட் அண்ட் பேஸ் வந்து வேணும்னா எனக்கு tan தான் இருக்கணும். tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு வந்து பாத்தீங்கன்னா பிசி என்னோட பர்பண்டிகுலர் பேஸ் வந்து டிசி. ஓகே, பிசி வந்து 20, டிசி எனக்கு தெரியாது, நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். இன்னொன்று tan 5 வேல்யூ வந்து 1, ஸோ 1 ஈக்குவல் டு 20/DC. ஓகே, 1 இன்டூ டிசி கிராஸாக மல்டிப்ளை பண்ணும்போது டிசி ஈக்குவல் டு 20 அப்படின்னு வரும். இப்போ நம்மளோட பேஸ் வந்து டிசி வந்து 20 அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா, இப்போ நம்ம ஸ்மால் ட்ரையாங்கிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த பிக் ட்ரையாங்கிளை ட்ரை பண்ணணும். இந்த பிக் ட்ரையாங்கிள் வந்து 60 டிகிரியில இருக்கு. இதோடைய பர்பண்டிகுலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் பிளஸ் 20 இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம வந்து இதோட பர்பண்டிகுலர் கன்சிடர் பண்ணோம். சரிங்களா, ஸோ முதல்ல tan 60 டிகிரி எடுக்கிறேன், ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பிளஸ் பிசி. ஓகே, இதுல டிரான்ஸ்மிஷனு, இது வந்து பில்டிங்கு. கீழே வந்து பேஸ் நம்மளுக்கு தெரியும், ஸோ அதனால நான் அதை 20 வச்சுக்கிறேன். அடுத்தது tan 60 வேல்யூ வந்து √3. ஓகே, √3 ஈக்குவல் டு ஓகே ஏபி பிளஸ் பிசி வந்து 20, கீழே வந்து 20 இருக்கும். சரிங்களா, அடுத்தது இது என்ன ஆகும், இந்த 20 இந்த ரூட்டோட மல்டிப்ளை ஆகும்போது 20√3 அப்படின்னு மாறும். அடுத்தது இந்த பக்கம் என்ன இருக்கும், ஏபி பிளஸ் 20 அப்படின்னு வரும். இந்த பிளஸ் 20 நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது 20√3 மைனஸ் 20 ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு வரும். அடுத்தது இந்த ரெண்டு டேர்ம்லயுமே 20 காமனா இருக்கிறதுனால காமன் 20 வெளியே நான் எடுத்துடுறேன். வெளியே எடுத்துட்டு இந்த √3 உள்ள வைக்கிறேன். இந்த பக்கம் எனக்கு 1 வச்சுக்கிறேன். ஓகே, 20 × 1 20, இதோட வேல்யூ மாறாது, ஈக்குவல் டு ஏபி. டிரான்ஸ்மிஷனோட பார்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, த ஹைட் ஆஃப் அ டிரான்ஸ்மிட்டர். ஓகே, டிரான்ஸ்மிஷன். ஓகே, டிரான்ஸ்மிஷன் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 20 √3 மைனஸ் 1. ஓகே, இந்த சம் வந்து புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்ப்போம். முதல்ல கொஸ்டினை பார்ப்போம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a statue 1.6 meter tall stands on the top of pedestal. பெடஸ்டல் அப்படின்றது ஒரு ஸ்டேஜ் மாதிரி நம்ம வந்து வினோதப்படுத்திக்கணும், ஒரு அசியூம் பண்ணிக்கணும். சரிங்களா, இது ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜுக்கு மேல இந்த ஸ்டாச்சு இருக்கு. அந்த ஸ்டாச்சுவோட ஹைட்னா 1.6. சரிங்களா, இப்போ ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஸ்டாச்சு இஸ் 60 and from
the same point, the angle of elevation of the top of the pedestal வந்து 45 degree. அதாவது ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த ஸ்டாச்சுவோட ஹைட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு 60 டிகிரி எலிவேஷனும், அந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டேஜோட ஹைட்டை பார்க்கும்போது 45 டிகிரி எலிவேஷனும் நம்மளுக்கு ஆகுது. சரிங்களா? எவ்வளவு தூரம் நீங்க வந்து மேல தலையை தூக்கி பாக்குறீங்க, அந்த ஆங்கிள் தான் இது எல்லாமே. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜோட ஹைட் என்ன, அதெல்லாம் நம்ம கிட்ட அவங்க கேள்வியா கேட்டிருக்காங்க. முதல்ல இதுல நம்ம என்ன பார்க்கலாம்னா, இதுல சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிள பார்க்கலாம். டிபிசி. ஓகே, இன் ட்ரையாங்கிள் டிபிசி. ஓகே, இதுல நம்மளுக்கு வந்து டேன் தான் எடுக்க முடியும். எனிவே இங்க வந்து ஹைட்டும் இல்ல, பேஸும் இல்ல. சரிங்களா? இங்க பர்பெண்டிகுலரும் இல்ல, இங்க பேஸும் இல்ல. அதனால நம்ம வந்து டேன் தான் எடுத்து ஆகணும். ஏன்னா இங்க பெரிய ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கன்சிடர் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்க ஒரு ஒரு பிட் ஆஃப் ஹைட் வந்து ஸ்டாச்சுவோட ஹைட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதனால நான் வந்து டேனே எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ டேன் 45 டிகிரி, டேன் 45 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசி பை டிசி அப்படின்னு வரும். டேன் 45 டிகிரி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 பிசி பை டிசி. ஓகே, இப்போ அடுத்தது இந்த டிசியை நான் இங்க எடுத்துட்டு போய் மல்டிப்ளை பண்ணா இது என்சி ஈக்குவல் டு டிசி ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்றது மாறிடும். சரிங்களா? ஸோ இதை வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். சரிங்களா? இந்த ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா ஏடிசி. ஓகே, ஏடிசி இந்த ட்ரையாங்கிள். ஓகே, இந்த ட்ரையாங்கிள்லையும் நான் வந்து டேன் தான் எடுக்கிறேன். டேன் 45 டிகிரியா இல்ல டேன் 60 டிகிரி. ஓகே, ஏன்னா இது பெரிய ட்ரையாங்கிள். இந்த டேன் 60 டிகிரியில நம்மளுடைய பர்பெண்டிகுலர் வந்து பாத்தீங்கன்னா ஏசி. ஓகே, ஆனா இந்த ஏசியை நம்ம வந்து அப்படியே எழுத முடியாது, நம்ம அது வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கு. இந்த ஏசி வந்து அப்படியே எழுத முடியாது, அது வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், இத ஏபி. ஓகே, ஏபி பிளஸ் பிசி. ஓகே, கீழே வந்து நம்மளோட பேஸ் வந்து டிசி. ஓகே, இந்த டிசி பிசி ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால நான் இந்த பிசியை நான் இங்க வந்து எழுதிக்கிறேன். ஸோ அப்ப இது என்ன ஆகும்னா, எனக்கு இங்க மேலேயும் பிசி இருக்கு, கீழேயும் பிசி இருக்கு. ஸோ எனக்கு வந்து கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ அதனால நான் இதை வந்து பிசி அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்தது tan 60யோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். tan 60யோட வேல்யூ வந்து இங்க எனக்கு √3 கிடைக்கிறது. √3 ஈக்குவல் டு ஓகே, இந்த ஏபியோட வேல்யூ எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 1.6 அப்படின்னு வச்சுக்கிறேன் பிளஸ் பிசி. ஓகே, கீழையும் பிசி இருக்கு. இப்போ இந்த பிசியை நான் இங்க வந்து டிவிஷன்ல இருக்கிறது நான் மல்டிபிளிகேஷனா மாத்தினா இது என்ன ஆகும், பிசி √3 அப்படின்னு மாறும். இங்க எனக்கு 1.6 பிளஸ் பிசி இருக்கும். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், பிசி √3 இந்த பிளஸ் பிசியை இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டா மைனஸ் பிசி இந்த பக்கம் 1.6 ஆகும். இப்ப என்னோட எல்லா பிசியும் ஒரு பக்கம், நம்பர்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், பிசிய காமனா வச்சுட்டு இங்க என்ன பண்ணிக்கிறேன், இந்த √3 உள்ள கொண்டு வரேன். பிசி இன்டு √3 பிசி √3 மைனஸ் பிசி இன்டு 1 பிசி. ஓகே, இப்ப வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. 1.6 இங்க அப்படியே இருக்கு. சரிங்களா? இப்ப அடுத்தது இந்த √3 மைனஸ் 1 நான் என்ன பண்றேன்னா, இங்க பிசி மட்டும் இருக்கும், இத மல்டிபிளிகேஷன் இருக்கிறத நான் டிவிஷனா மாத்துறேன். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் இது என்ன ஆகும் அப்படின்னா, இத சர்ப்ரைஸ் பண்றதுக்காக மேல சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ணி √3 + 1 கீழே √3 + 1. ஸோ அடுத்தது இது என்ன ஆகும், 1.6 இன்டு √3 + 1. ஓகே, இன்னும் கொஞ்சம் கிளியரா எழுதிக்கிறேன். √3 + 1. ஓகே, கீழே என்ன ஆகும், இது பாத்தீங்கன்னா √3 - 1 √3 + 1. இது வந்து a மைனஸ் பி, இது a பிளஸ் பி. இப்போ a மைனஸ் பி a பிளஸ் பி என்ன நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடி 6th இருந்தே படிச்சிருக்கோம், a² - b². இங்க
ஏவோட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா √3. ஓகே, அப்ப ஏ ஸ்கொயர் அப்படின்னா √3 ஸ்கொயர். √3 ஸ்கொயர்னா நம்மளோட வேல்யூ வந்து 3. அதே போல பியோட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா 1. பி ஸ்கொயர் அப்படின்னா இது 1 ஸ்கொயர், வேல்யூ வந்து 1. அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா 3 மைனஸ் 1, அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இது 3 மைனஸ் 1. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்ல இது என்ன ஆகும்னா 1.6 ஆஃப் √3 பிளஸ் 1. கீழே இது என்ன ஆகும், 3 மைனஸ் 1 வந்து 2 அப்படின்னு இது மாறிடும். இப்போ இந்த 2வை இந்த 1.6ஆல கட் பண்ணும்போது 0.8. ஏன்னா இது வந்து நான் 16 ரெண்டையும் ஒரே நம்பரா எடுக்கிறேன். சரிங்களா? அப்போ இது நடுவுல பாயிண்ட் இருக்கும்போது ஆன்சர்லயும் ஒரு டெசிமல் பாயிண்ட் வரும். சரிங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன ஆகும், 0.8 √3 பிளஸ் 1. ஓகே, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? இப்போ இது வந்து என்ன அப்படின்னா இந்த பெடஸ்டலோட ஹைட். சரிங்களா? இதுதான் அந்த பெடஸ்டலோட ஹைட். சரிங்களா? இப்ப இவ்வளவு கால்குலேஷனும் நம்ம எதுக்காக போட்டோம், இந்த பிசி இருக்கு இல்லையா, இந்த பிசிக்காக தான் நம்ம போட்டோம். சரிங்களா? அப்ப நம்மளோட ஆன்சர் என்ன, பிசி. ஓகே, பிசி ஈக்குவல் டு 0.8 ஆஃப் √3 பிளஸ் 1. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ இங்க பெடஸ்டலோட ஹைட்ல 0.8 √3 பிளஸ் 1. ஓகே, சரி, இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அடுத்த சம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.